ஹாய் கைஸ், என்னடா புதுசா டைரியோட வந்திருக்கான்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு சீனோட கவிதை இல்ல, ஒன்லி கவிதை. இந்த கவிதை எழுதின கவிஞர் யாருன்னு நான் வீடியோல கடைசியில சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பொதுவா பெண்ணையும் பூவையும் வச்சு வர்ணிக்கிறது தான் வழக்கம். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கும் பூவுக்கும் இடையே நடக்கிற சந்திப்பு தான் இந்த கவிதை. கவிதையை படிக்கிறேன், கேளுங்க. சாலையோர மரத்தின் பூக்கள் மொத்தம் வியந்து போய் உன் காலடியில் விழுந்தது பெண்ணே நீ சிரித்த போது. அதே பூக்கள் உன் காலுக்கு பதிலாக உன் மார்புக்கு மேல் விழுந்தது. அதே பூக்கள் உன் காலுக்கு பதிலாக உன் மார்புக்கு மேல் விழுந்தது பெண்ணே உன் மரணத்தின் ஊர்வலத்தின் போது. பெண்ணே உன் மரணத்தின் ஊர்வலத்தின் போது. உன் சிரிப்பு மட்டும் தெரிந்த பூக்களுக்கு உன் மரணம் தெரியவில்லை. நீ சிரிக்கும் போதும் உன் மரணத்தின் போதும் பெண்ணே உன் அழகு மட்டும்தான் பூக்களுக்கு தெரிந்தது. நீ சிரிக்கும் போதும் உன் மரணத்தின் போதும் பெண்ணே உன் அழகு மட்டும்தான் பூக்களுக்கு தெரிந்தது. நீ சிரிக்கும் போது உன் சிரிப்பு சத்தத்தை கேட்டு அமைதியான பூக்கள். நீ சிரிக்கும் போது உன் சிரிப்பு சத்தத்தை கேட்டு அமைதியான பூக்கள் உன் மரணத்தின் ஊர்வலம் அமைதி காக்கும் போது. உன் மரணத்தின் ஊர்வலம் அமைதி காக்கும் போது அந்த பூக்கள் அனைத்தும் கோஷமிட்டது. அந்த பூக்கள் அனைத்தும் கோஷமிட்டது நீ பூக்களின் அரசி என்று. பெண்ணே நீ பூக்களின் அரசி என்று. இந்த கவிதை எழுதின கவிஞர் யாருன்னு நான் இந்த வீடியோல கடைசியில சொல்றேன்னு சொன்னேன். அது வேற யாரும் இல்ல, நானே. கைஸ், வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம என் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. பாய்.